ஒரு மூச்சையும் காணும், சத்தமே காணுமே. நாங்கள் இத்தனை பேரும் மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். கார் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி மக்களெல்லாம் அந்த சிவகாசி மக்களை பார்க்க வந்திருக்கோம். மெனக்கெட்டு 6 பேரும் கையோட கையாக சேர்த்து கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கிற சபரை யாவரையும், எங்கள் கூட பேச வந்திருக்கிற 6 பேச்சாளர்கள் பாருங்களேன், 3 பேர் பாருங்கள், வானத்தில் இறங்கி வந்த தேவ தூத மாதிரி. இந்த பக்கம் பாருங்கள் 3 பேர் எப்படி சும்மா ஜம்முன்னு. அந்த பாருங்கள் ராஜா பாருங்கள், சும்மா ராஜா மாதிரியே உட்காந்துரு. அவர் பேர் கேட்டபடி ராஜா மாதிரியே உட்காந்துருக்காரு ஐயா. சரி, இந்த பட்டிமன்றத்தை பார்க்க எல்லாரையும் உங்களை மனமார வாழ்த்துகிறோம். பட்டிமன்றத்தை பார்த்து உங்களுடைய கருத்துகளும் நாங்கள் சொல்கிற பேசுகிற பட்டிமன்றத்தின் பேச்சுகளையும் நீங்கள் தான் கிளாக் பண்ணணும். சரியா? சும்மா கண்ணை பார்த்துட்டு கையை கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேயா? நீங்கள் எவ்வளோ ஊக்குவிக்கிறீர்களோ அவங்க அவ்வளோ மாதிரி நல்லபடியாக பேசுவார்கள். சரி, இப்போ இந்த பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்தைப்படி அதிகமான ஆர்வமாக ஊழியம் பார்க்கறது பெண்களா ஆண்களா? பெண்கள் சார்பில் 3 சகோதரி வந்திருக்கிறாங்க, ஆண்கள் சார்பில் பேசாக 3 சகோதரி வந்திருக்கிறாங்க. பெண்கள் சகோதரி இப்போ முதலாக பேச போகிறாங்க. அன்பு சகோதரி சசிகலா அக்கா அவர்கள். அக்கா. அன்பான சபை மக்களே, நடுவர் அவர்களே, எங்கள் ஆப்போனன்ட் டீம்மேட்ஸு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து தேவ சித்தம்னா என்னன்னு சொல்கிறேன் நடுவர் அவர்களே. தேவ சித்தம் என்றால் என்ன? மனம், உள்ளம், சிந்தனை போன்றவை தேவனுடைய விருப்பப்படி இருப்பதாகும். ஓகே. அடுத்து தேவ ஊழியம் என்றால் என்ன அப்படின்னா தொண்டு, சேவை, தேவனுடைய வார்த்தையை கற்பிப்பது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது, அவருடைய வழிகளை பின்பற்றுவது, அவருக்கு உண்மையான சீடராக இருப்பது ஆகும். ஓகே. அதனால் சீடருங்கிற போது இதில் ஆண்கள் பெண்கள் கிடையாது நடுவர்களே, எல்லாம் தேவனுக்கு முன்பாக சமந்தான். ஓகே. முதலே நடுவரில் உண்மையை சொல்லிட்டீங்க. ஆமாம். இன்னைக்கு இப்போ தேவ சித்தம்னா அது வந்து மெயினாக வந்து ஃபேமிலியில் பற்றி தான் வரும். ஃபேமிலியில் ரன் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் வந்து பிள்ளைகளோட தேவ சித்தப்படி ஒரு பெண்ணால் மட்டும்தான் நடத்த முடியும் நடுவர் அவர்களே. கணவனையோ சரி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் எப்படின்னா அவங்க வந்து அந்த பிள்ளைகளைய வேத வாக்கியத்தின்படி அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். பெண்கள் நடத்தினா அது உங்கள் கடமை தானம்மா. அது கடமைனாலும் அதை கண்டிப்பாக செய்தாகணும். அதுக்கு நாங்கள் தான் மனசு வைக்கணும். ஒரு பெண் தேவ சித்தப்படி வாழ்தல் மூலம் தேவ சித்தப்படி வாழ்ந்து காமிக்கணும். சும்மா கணவனையும் பிள்ளைகளையும் வாழுங்க சொன்னால் வாழ முடியாது. அவ தேவ சித்தப்படி வாழணும். அதுக்கு அவ கடவுளுடைய அன்பு, நீதி, இரக்கம் மற்றும் கடவுளுக்கு கீழ்ப்படுதல் போன்ற நற்குணங்கள் நிமித்தம் தன் உறவினர்கள் மற்றும் சுற்றியுள்ள அனைவரையும் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த ஏற்றுக்கொள்ள செய்யும் வழிநடத்தி அவங்களெல்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ள கட்டாயம் முடியும் நடுவர் அவர்களே. அப்புறம் அடுத்து வந்து தேவ ஊழியத்தை பற்றி கூற வரேன். தேவ ஊழியன்னு கூடும்போது நம்ம சர்ச்சு தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் தனியாக ஊழியம் செய்ய முடியுமா? என்ன கடைசியில் பாஸ்டர் பிடிச்சிட்டீங்க? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் யாரு? என்ன அவருனா நம்ம பக்கம் பேசுனா அவர் பெண்கள் பக்கம் பேசுறாரு. தேவ ஊழியத்தில் செய்வதற்கு கண்டிப்பாக பெண்களோட சப்போர்ட் வேணும் நடுவர் அவர்களே. அடுத்து இந்த நம்ம சபையை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பிள்ளைகளெல்லாம் வேத வாக்கியத்தை வந்து யார் அவங்க மனதில் பதிய வைக்கிறது நடுவர்களே? சொல்லுங்க, நீங்க யாரு? குட்டி பிள்ளைய சிலவர பெண்களும் அம்மாமாரும் மதிய வைக்கிறாங்க. சபையில யாரு சொல்லுங்க தேவ வார்த்தையை அவங்க இருதயத்துல? நீங்க சொல்ற பார்த்தா பெண்கள் தான் முதல்ல கொடுத்துருக்காரு. நீங்க முதல்ல சொல்லி பாஸ்ட் கட்டு நேர பாஸ்டமான்ட்டாரு. அப்புறம் என்ன செய்ய முடியும்? பெண்கள் தான் கொடுத்துட்டாங்க. சபையில வந்து ஜெனிஃபா சிஸ்டர் தான் செஞ்சிருக்காங்க. சோ அதுவும் பெண்களால தான் அது முடியுது. நாங்க ஆண் கொடுத்த செய்யத்தான் செய்வாங்கம்மா. அந்த ராஜா ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. அவர் என்ன செய்வாரு? இன்னைக்கு நீங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் உங்க வைஃப் என்ன ட்ரெஸ் கொடுத்து போறாங்களோ உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனா இவர் ஜம்முன்னு உட்கார்ந்திருக்காரு. எப்படி உட்கார்ந்திருக்காரு சொல்லுங்க நீங்களே என்னங்க நீங்க ஜம்முன்னு உட்கார்றதுக்கும் உங்களுக்கு என்னங்க நீங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி மாறி இருக்கீங்க. எப்படி சொல்லுங்க, யார் செஞ்சது? யாருனால சொல்லுங்க. சரி ரைட்டு இருக்கட்டும், வாங்க
ஓகேயா? அவர் ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் தேவை. அதுக்கு உங்க மனைவி தான். சரிங்கம்மா, ஒத்துக்கிறேங்கம்மா. ஓகே, ஓகேயா? அதே மாதிரி அடுத்து வேற என்னது, நம்ம சபையில சிஸ்டர் பெண்கள் கூடுகையில அவங்க ஜஸ்ட் ஒரு ஊழியத்தை மட்டும் செஞ்சுட்டு போகாம வேத வசனத்தை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்து எல்லா சபையில் உள்ள எல்லா மக்களுடைய குடும்பத்துல உள்ள ஒவ்வொருவருக்காக பேர் எழுதி ஜெபிக்கிறாங்க. அது பெண்கள் மட்டும்தான். உங்க இதுல நீங்க ஆண்கள் கூடையில செய்றீங்களா? அதுக்கு தான் நீங்க அந்த இடத்த நீங்க முன்னகட்டியே போட்டி வாங்கிடுறீங்க இல்ல? பேர் என்னத்தை ஆண்களுக்கு செய்ய விடுறீங்க? பெண்கள் தான் செய்றாங்க. ஓகேயா? அடுத்து இதெல்லாம் நம்ம ஜெனரலா நம்ம பப்ளிக் லைஃப்ல உள்ளது சொல்லிட்டேன். இப்போ பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அதில் நிறைய பேரை சொல்லலாம். அன்னாள், எஸ்தர், மிரியாம், தெபோராள், ஹெல்தாள், தபித்தாள், நோதியா போன்ற ஜெபம் செய்பவர்களாகவும் தீர்க்க தரிசிகளாகவும் நன்மை மற்றும் உதவி செய்பவர்களாகவும் இருந்தனர். அதனால தான் அந்த காலத்தில் ஆண்களால் ஊழியம் செய்ய முடிஞ்சிச்சு. ஓகேயா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் மகதலேனா மரியாள், யோவன்னா, சூசன்னாள் ஆகியோர் பெண் சீஷர்களாகவும் இயேசுவின் ஊழியத்திற்கு நிதி உதவி செய்பவர்களாகவும் இருந்தனர். இயேசுவின் தாயார் தேவனின் சித்தமான ஜெப ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தினாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் பவுல் காலத்தில் தியத்ராவின் லீதியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. அவள் ஒரு யூத ஸ்திரீ கிடையாது, அவள் ஒரு புறஜாதி. அவள் தன்னுடைய மன மாற்றத்தினால இயேசுடைய வார்த்தையை கேட்டு பவுலுடைய பிரசங்கத்தினால அவள் மனம் மாறி அந்த ஐரோப்பா காண்டத்துக்கே கிறிஸ்துவை பற்றி கூறுவதற்கு இந்த பெண்மணி தான் முதலாவது அவங்க வழி நடத்தினாங்க. இங்க இருந்து ஐரோப்பா காண்டத்துக்கு பெண்ணை கூட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பா இந்த பெண்ணால தான் ஐரோப்பா காண்டம் முழு. ஏன் நம்ம தமிழ்நாட்டு ஒன்றும் கிடைக்கலையோ? ஆமா, ஓகே, இன்டர்நேஷனல் லெவல்லையும் நாங்க தான். ஓகேயா? அடுத்து நம்ம சிவகாசியில பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் அம்மாவோ பாட்டியோ யாரோ ரட்சிக்கப்பட்டனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த ஊழியத்தை செஞ்சது யார்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ்ஸியம்மான்னு சொல்லுவாங்க சிவாசியில். அவங்க சாதாரண எளிமையானவங்க தான். ஒவ்வொரு வீடாக போய் பெண்களை தேடி சொல்லி இயேசுப்பா பற்றி அறிவித்து அவங்க அந்தரங்கத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தினாங்க. பின்னாடி ஹஸ்பண்ட்ஸையும் அந்த இதில் வழி நடத்தினாங்க. அந்த காலத்திலே தைரியமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டது பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். அப்புறம் இந்த உலகத்தில் இயேசுப்பா வர்றதுக்கு தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? ஒரு அன்பான குணஸ்தான யாரு, கீழ்ப்படிதல் தாழ்மை எல்லாம் உள்ள மரியாதை தான் தேர்ந்தெடுத்தார். அதுக்கும் பெண்ணு தான். ஒரு பெண் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏசப்பாவால் வந்திருக்க முடியாது. ஓகேயா? அதனால ஏசப்பா கண்டிப்பாக ஏசப்பா வர்றது காரணம் யாரு? மரியாள் தான். அதனால நீங்கள் மாற்றி எதுவும் சொல்லக்கூடாது. பெண்கள் தான் தீர்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேயா? என்ன நீங்கள் பேசுகிறத பார்த்து ஒரே கண்டிஷன் மட்டும் பேசிட்டீங்க. நாங்கள் தான் முன்னே வருதுன்னு நினச்சி நீங்கள் சொல்லி பிடிச்சிட்டீங்களே. சரி சரி, சகோதரி இப்படி பேசியிருக்கிறாங்க. சரி சகோதரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபையின் விசுவாசிகளுக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் என்னோட பேச வந்திருக்க பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் மற்ற நடுவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி என்னோடய உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம்னா, தேவனுடைய சித்தத்தையும் ஊழியத்தையும் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்ட்டு. நம்ம சசி அம்மா நல்லா பேசுனாங்க. அதை விட சரவடியாக வெடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆண்கள் தான் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் என்று நான் அதை பேச வந்திருக்கேன். முதலாவது நம்ம சசி அம்மா பேசுனதுக்கு பதிலடி கொடுக்கணும்ல, கொடுத்தா தானே தெரியும். அம்மா சொன்னாங்க நம்ம சலோமி சிஸ்டர் சம பங்கு எடுத்து ஊழியத்தில் வழி நடத்துகிறாருன்ட்டு. நம்ம சலோமி சிஸ்டர் நம்ம பாஸ்டரோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியும்? பாஸ்டர் எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்துருப்பாரு, எவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இங்கே நின்று பேசுகிறதுக்கும் சபையில் எவ்வளோ காரியங்கள் நடக்கிறதுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்ததுக்கு காரணம் யார்? நம்ம பாஸ்டர் யார்? ஆண்கள் தானே. அப்புறம் எப்படி நீங்கள் பெண்கள்னு சொல்லலாம்? அதுக்கு மூல காரணமே பாஸ்டர் தானே. அடுத்தது ரெண்டாவது, நம்ம இது சண்டே கிளாஸ் பற்றி சொன்னாங்க, ஜெனிஃபர் சிஸ்டர் பற்றி. அது ஓகே, அது நல்லது தான், வாழ்த்துக்கள் தான் சிஸ்டருக்கு. அந்த சண்டே கிளாஸ்லேயும் அதிக ஆர்வத்தோடு கலந்துக்கிறது யாருன்னு தெரியுங்களா? நம்மளோட ஆண் பசங்க தான். அவங்க இல்லாமல் எப்படி அந்த சண்டே கிளாஸ் எப்படி அந்த அளவுக்கு நடக்குது? எப்படி நீங்கள் ஆண்களை அப்படி சொல்லலாம்? நீங்கள்
சரி, ஓகே, இது அவங்க சொன்னதுக்கு சொல்லியாச்சு. நம்ம பைபிளில் என்ன இருக்குன்னு சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா பெண்கள் இன்னும் பைபிளை பற்றி படிக்கலையாட்டிங்க. இன்னொரு பைபிள் சொல்ல போறீங்களா ஐயா? என்னங்க, இன்னொரு பைபிள் எடுத்து சொல்ல போறீங்களா? பைபிள்லேயும் சொல்ல. அப்போ இதில் சொல்லணும் புரியல உங்களுக்கு? ஆமாம், இப்போ சொல்கிறோம் பாருங்க. நான் மனோரையா, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் பேச கரெக்டாக தான் ஐயா பார்க்குறேன் நான். பைபிளில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னது? ஆதியாகமம். ஆதியாகமில் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான். அதுக்கப்புறம் என்ன? ஆதாம தானே படித்தாரு. ஆதாம் யார்? ஆண் தானே. என்னையா படித்தார் ஃபஸ்ட்டு? என்னையா நீங்கள் ஆனத்தையும் ஆண்டவர் உண்டாக்குனாரு, அது எல்லாருக்குமே அவங்களுக்கும் தெரியும்யா. அது தெரிஞ்சா சரிங்கய்யா. அடுத்தது ஆதியாகமத்தில் மிகப்பெரிய ஆள் என்ன? ஆபிரகாம் தான். அவரை பற்றி நம்ம ஆண்டவரே சாட்சி கொடுத்துருக்கிறாரு. 18:19 பார்த்தோம்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து தான் மட்டுமல்ல தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழியை வந்து நடத்தி கொடுப்பானுங்கிறது வந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவரே சாட்சி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா? சரி, நீங்கள் இப்போ ஞாபகப்படுத்திட்டீங்களா ஐயா? மறக்க மாட்டாங்க ஐயா. இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்காங்க. மோசையை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. அவருக்கும் வந்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன் என்று சொல்லியிருக்காரு. அது மட்டுமா, அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை வந்து செங்கடலை பிளந்து ஜனங்களை வந்து வனாந்திரத்தில் வந்து வழி நடத்திட்டு வந்தார். அதுன்னு சும்மாவா? அதிக ஆர்வம் இல்லாமலே அந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அது மட்டுமா, தானியலுக்கு மிகவும் பிரியமானவன்ட்டு சாட்சி கொடுத்துருக்கிறாரு. யோவான் ஸ்நானகன்ட்டு ஒரு நீதிமன்றம் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து வரப்போகிற காரியத்தை வந்து முன்னாடியே சொன்னார். அவர் மூலியமாக தான் வெளிப்படுத்தின புத்தகமே நமக்கு உருவானுச்சு. அதை மறந்துட்டிங்களா? ஆண்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லைங்களா? இப்போ பாருங்கயா, இத்தனை இது சொன்னேன், இத்தனை நீதிமான்களோட இதில் பெண்கள் எங்கேயாவது வந்திருக்காங்களா? ஐயா, நீதிமான் சொல்லப்பட்டால் அது ஆண்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா பெண்களுக்கு நீதிமான் சொல்ல அவங்க வந்து பெண்மானால் ஆகிட்டாங்களே, எப்படியா நீதிமான் அவங்கள சொல்ல முடியும்? சொல்லுங்க ஐயா. சரிங்க, அடுத்து கடைசியாக நம்ம தாவீதை விட்டுறக்கூடாதுல்ல. தாவீது வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவனை வந்து ராஜாவாக ஆக்கினார். சரிங்களா? அவருக்கு என்ன சொன்னாருன்னா, என் இருதயத்திற்கு ஏற்றவன் இங்கே சொல்லிட்டு சாட்சி கொடுத்துருக்கிறாரு. பைபிளில் எங்கேயுமே வந்து பெண்களுக்கு வந்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கவே இல்லை. இதை வந்து பெண்கள் வந்து எடுத்துக்கணும். நடுவர் ஐயா, நீங்களும் இதை பார்த்துக்கோங்க. பார்த்தையா இருக்கேன், இந்த உட்காந்துருக்காங்களோ. கண்டிப்பாக. எனவே என்னுடைய உரையை வந்து தேவனுடைய ஊழியத்தையும் சித்தத்தையும் செய்வதில் வந்து ஆண்களுக்கே மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறது வந்து நான் முழுக்க சொல்கிறேன். நடுவுரையா, தீர்ப்பு எங்களுக்கு தான் நீங்கள் வழங்கணும். என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்த்தீங்களா, அக்கா சொன்னாங்க, நாங்கள் தான் ஐரோப்பியில் வந்து பெண்கள் கூட்டு வந்திருக்கோம், பெண்கள் தான் ஊழியத்தை செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இவருன்னா நாங்கள் தான் நீதிமான்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்து அந்த அவங்க சகோதரி பீலா சிஸ்டர் என்ன சொல்கிறாங்க? வாங்க சிஸ்டர், வாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். ஆன் பண்ணிக்க. இங்கே கூடி வந்திருக்கிற சிறுவருக்கும் அனைவருக்கும், பெரியோர் அனைவருக்கும், நடுவர் அவர்களுக்கும் என் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்த்தரப்பினர் சகோதரர் பேசினாரு, ஆதாம தான் முதல்ல உண்டாக்குனாரு அப்படின்னு. ஆதாம உண்டாக்குன ஆண்டவர் எதுக்குங்க ஏவாளை உண்டாக்கணும்? ஏவாளை கொண்டு தான் ஊழியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தான் ஏவாளை உண்டாக்கினாரு. அது ஆதாமோட நிப்பாட்டி இருக்கலாம்ல, எதுக்கு ஏவாளை உண்டாக்கணும்? கொஞ்சம் அதாவது நீங்கள் அவர் தெரியாமல் சொல்லிட்டா நீங்கள் நினைக்கிறேன். சார் வாங்க, பேசுங்க. நடுவர் அவர்களே, கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. கேட்குறேன். இவங்க பைபிள வாசிச்சாங்களா வாசிக்கலையானே என்ன இப்படி சொல்லிப்பட்டியா? பைபிள் படிச்ச 2 பேர் மூலம் சொன்னார். நீங்கள் பைபிள் கூட இருந்த பேதுரு இயேசுவே தெரியாதுன்னு 3 தடவை மறுதலிச்சான். அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து ஆண்டவர் ஊழியத்துல அதிகமா பிரயாசப்படுறாங்களாம். அத ஆண்கள் பேசுறாங்க. அதே பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது பேதுரு வெளியே வரணும்னு சொல்லி எல்லா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு பேதுருவை வெளியே கொண்டு வராரு. ஆனா அதை விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்கல. எப்படின்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த அறையில வந்து பேதுருவை வந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டாரு. வந்து கதவை தட்டுறாரு பேதுரு. கதவை தட்டினா ரோதைங்கிற ஒரு பெண்ணு தான் வந்து கதவை திறக்கல. ஆனா சத்தத்தை கேட்டு பேதுரு தான் வெளியே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நடுவர் அவர்கள். ஒருவேளைக்கு இப்படி சொல்லி வச்சுருப்பாங்களோ, பேதுரு வருவார் அப்படின்னு பெண்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அப்படியே இருக்கலாம். அதனால் அவங்க தட்டுக்கோ. சொல்லுங்கள். பேதுரு வந்திருக்கிறாருன்னு சொல்லி போய் அந்த ரோதைங்கிற பெண்ணு
இதுல எங்கங்க போச்சு இவங்க விசுவாசம்லாம்? இவங்க எந்த ஊழியத்துல ஆர்வத்துல ஊழியம் செய்றாங்க? விசுவாசம் எங்கேயும் போல, அங்கே தான் இருக்குது. நீங்கள் தான் விசுவாசத்தை கொலை போட்டுட்டீங்க. சொல்லுங்கள். சரி, அதை விடுங்க நடுவர் அவர்களே. யோனாவை எடுத்துக்கோங்க. யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? நினைவே பட்டணத்துக்கு போக சொன்னார். சிங்கப்பூருக்கு போகலாம், போக மாட்டேன்ட்டார். நினைவே பட்டணத்துக்கு யோனா போனாப்லையா? போகலையே. போகலையே. நினைவேக்கு போக சொன்னா ஓடி போய் தர்சீசுக்குள்ள போய் கப்பல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவங்க ஆண்டவர் ஊழியத்துல ஆர்வம் காட்டுறாங்களாம். சரி, அவர் நினைவு பட்டணம் போனுடைய ஆண்டவர். ஆனா சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணா? யூதர் கூட கலக்கவே கூடாத சமாரிய ஸ்திரீட்ட இயேசு ஒரு வார்த்தை தான் பேசினாரு. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ ஊருக்குள்ள போய் ஒரு ஊரையே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தாலே அங்கே அந்த ஒரு பெண்ணு தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றா. நீங்க எடுத்துக்கோங்க, எங்க சபையில நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் பெண்கள் தான் அதிகமா காணப்படுறாங்க. எங்க ஆண்கள் அதிகமா காணப்படுறாங்க? நீங்க தான் பெண்கள் தான் கூட இருக்கிறனால ஒரு 10 பேர் தலை தெரியுது. இல்லாட்டி எல்லாம் பேசணும். பெண்கள் தான் கூட தெரியும். கொஞ்சம் ஆண்டவர் ஊழியத்துல அதிகமா ஆர்வம் காட்டுறது பெண்களே என்று சொல்லி நடுவர் அவர்கள் தீர்ப்பு வழங்கும்படியாக பணிவுடன் என்ன அதுக்கு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டீங்க. இன்னும் நிறையா இருக்குல்ல. பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப வேகமாக பேசி முடிச்சிட்டாங்க. நாங்கள் தான் பெண்கள். நன்றி. பாருங்க, அவர் ஆர்வத்துக்கு முதல்ல சீக்கிரமாக வராரு. நடுவோட பேச விட மாட்டேங்கிறாரு. பார்த்து எங்கள் திறமையாளர் பாருங்க, பேச்சாளர் பாருங்க, ஆண்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் அப்படி வந்தீங்களா? சரி, ரைட்டு. சரி, ஸ்டீபன் பிரதர் நீங்கள் வாங்க, என்ன சொல்கிறீங்க பார்ப்போம். நன்றி. அருமையான பாயிண்ட் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு முன்பாக எனது பெயர் ஸ்டீபன். இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும், பாஸ்டருக்கும், பாஸ்டர்மாவுக்கும், நடுவர் அவர்களுக்கும், என்னோடு பேச வந்திருக்கிற பேச்சாளர் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகிறேன். இது மனப்பாடமாக எனக்கு பேச தெரியாது, இருந்தாலும் பூரா கடைசி நேரத்தில் டைப் பண்ணி பேசுகிறோம், ஒரு ஜாலிக்காக தான். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்போம். தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சித்தத்தையும் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுபவர்கள் ஆண்களே என்று உறுதியாய் கூறுகிற நடுவர்களே. பெண்கள் எவ்வளவுதான் பேசினாலும் சரி, கடைசியில் ஊழியங்கள் வளர்ந்து இன்றைக்கு வரைக்கும் கடல் கடந்து இந்தியாவுக்கு முதல்ல வந்தது யாரு சொல்லுங்க? அமைதியாக இருக்காங்களா? தோமா தான். ரத்த சாட்சியாக மடித்தவர். எங்கேயாவது ரத்த சாட்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இருக்காது. எனது உரையை தொடங்குகிறேன். யார் இன்று அதிகமாக இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறார்கள், தேவ சித்தம் செய்கிறார்கள் என்பதே பேச்சு. அது ஆண்கள் தான். வேதாகமத்தில் அநேக ஆண்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக நியாயாதிபதிகள் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் அதிகமாக ஆண்களைத்தான் தெரிந்து கொண்டு தேவன் ஊழியத்தில் உபயோகித்தார். எனக்கு தெரிந்து தெபோராள் என்ற பெண் நியாயாதிபதியை தவிர வேறு யாரையும் வேத புத்தகத்தில், என்னுடைய வேத புத்தகத்தில் எழுதப்படவில்லை. நடுவர்களே சொல்லுங்க. பெண் சீடர்கள் இருந்தார்கள், ஊழியத்தையும் செய்தார்கள். அதிலும் அளவுக்கு அதிகமாக ஆண்களையே தேவன் ஊழியத்தில் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தி வந்தார். இப்படித்தான் தேவன் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நடுவர்களே, இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் அவர்களே. இறுதியாக நடுவர் அவர்களே, ஒன்றை கூறிக்கொள்ளி முடித்துக் கொள்கிறேன். லோத்துவின் பெண் பிள்ளைகளால் தேவன் அருவருக்கிற மோவாபியர், அம்மோனியர் ஆகிய சந்ததி உருவானது. நடுவர் அவர்களே, சாராள், இஸ்மவேல் என்ற சந்ததியும் உருவானது. நடுவர் அவர்களே, ரெபேக்காவால் தேவன் வெறுக்கிற ஏசாவின் சந்ததியும் உருவானது. இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாக தேவன் யாரை படைத்தார் என்று நான் சொல்லிக்கின்ற போது இவர் பாயிண்டை சொல்லிட்டாரு. மறுபடியும் சொல்கிறேன், ஆதாமை தான் படைத்தார். சரியா? மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதலால் தேவ சித்தத்தை ஆண்களை மேலும் இந்த உலகத்தையும் ஊழியத்தையும் ஆண்களிடமே தேவன் ஒப்படைத்தார் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நடுவர்களே, நான் மறந்துட்டோம். மேலும் நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து 12 ஆண் சீடர்களைத்தான் தெரிந்து கொண்டார். நீங்க கூட ஒரு ஆள் வந்தா நீங்க கவனிக்க பத்திலாம் எழுதப்பட்டது எது? அப்ப நீங்க முக்கியமாக கூடி சுற்றியது யாரு? அந்த சீசர்களை வைத்துக் கொண்டுதான் தெரிந்து கொண்டார் என்றும் அவர்கள்தான் சிறப்பாக கர்த்தருடைய ஊழியத்தை, சுவிசேஷத்தை செய்து முடித்து இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். இரத்த சாட்சியை மரித்தார்கள். ஒத்துக்கிறோம். சரி. நீங்க தான்.
மேலும் புதிய ஏற்பாட்டில் பவுல் என்ற ஒரு ஆண் சீரனால் அப்போஸ்தலனாய் தேவ சித்தம் அழகாய் அற்புதமாய் நிறைவேறியது. அவரது ஊழியத்தில் சுவிசேஷம் பரவியது. நடுவர் அவர்களே, பல இடங்களில் சபைகள் நிறுவப்பட்டது, சீசர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அவனை கொண்டு தேவன் நமக்கு கொடுத்த பல நிருபங்களால் நாம் இன்றும் பயனடைகிறோம். நடுவர் அவர்களே, எனவே தேவனுடைய சித்தத்தை ஊழியத்தையும் செய்வதில் அதிகமாக ஆர்வம் காட்டுபவர்கள், ஊழியத்தை செய்து கொண்டு இருப்பவர்கள் இன்னும் செய்ய போகிறவர்கள் ஆண்கள் தான் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடுவர் என்ன எப்படி பேசிட்டாரு, கடைசியில் ஆண்கள் தான்டாரு. இன்னும் இருக்குங்கய்யா. அன்பு சகோதரி சுமதி அவங்க பேசுவாங்க. அவங்க ஏற்கனவே டீச்சர் வேலை பார்த்தவங்க. பாருங்க எப்படி பேச போகிறான்னு. எல்லோரும் ஆடியன்ஸ் நல்லா பாருங்க. அவங்க வரவேற்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இங்கு கூடியிருக்கிற அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும், என்னுடைய சகோதரர்களுக்கும் சகோதர பேச்சாளர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது ஆன்சர் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்டீபன் பிரதர் பேசினாரு, சீசர்களில் 12 சீசர்களை ஏசப்பா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு. அந்த 12 சீசர்கள்ல ஒருவர் தான் யூதாஸ் காரியத்தை. அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா இல்ல அவரு முதல்ல சீசர் தான் சொன்னாரு. ஆனா யூதாகரை சொல்றத பத்தி அவர் சொல்லல. அவர் அதைத்தான் நடுவர் அவர்களே, நம்மளோட தலைப்பு தேவனுடைய சித்தத்தை ஊழியத்தையும் யார் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள்ங்கிறது தான் தலைப்பு. அந்த தலைப்புக்கே அவர் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். மறந்துருப்பாரு. எண்ணிக்கையை மட்டுமே குறிக்கிறார். நியாயாதிபதிகள்ல பாத்தீங்கன்னா அநேக ஆண்கள் இருக்கதா சொல்றாங்க, ஒரே ஒரு பெண் இருக்கா. ஒரு பெண் போதும் பிரதர், தெபரால் ஒருத்தவங்க போதும். அந்த போரே எப்படி நடந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் அறிஞ்ச கதை. இன்னொன்னு சொல்றேன், எத்தனையோ சந்ததியை குறித்து சொன்னீங்க. ரூத் சந்ததியில தான் ஆண்டவர் பிறந்தார். இதை நீங்க மறுக்க முடியுமா? பாத்தீங்களா, ரூத் சந்ததி தந்தது ஆண்டவர் சொல்கிறார். நீங்க அதை சொல்ல மறந்துட்டீங்க. சொல்லுங்கம்மா. இப்ப ஏசப்பாவோட பிறப்பு குறித்து சொல்றேன். ஏசப்பா வந்து மரியாள் இடத்துல தேவதூதர்கள் பேசுறப்ப மரியாள் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து அப்ப திருமணம் ஆகல, தன்னோட எதிர்காலத்தை குறித்து அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க வந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதுதான். ஆனால் யோசேப்பு என்ன செஞ்சார்னா, மத்தேயு 1:19 போட்டிருக்கு, ரகசியமாக அவரை தள்ளிவிட ஆலோசனையாக இருந்தார். இதுதான் தேவ சித்தமா நடுவர் அவர்களே? என்ன ரகசியம் சொல்ல போறீங்க, சொல்லுங்கம்மா. அடுத்ததாக அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மரியாள் வந்து ஆண்டவரோட சித்தத்தை செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா யோசேப்பு வந்து ஒப்பு கொடுக்கல. உண்மைதான். நீங்க உங்களை பாயிண்ட் பண்ண சொல்றேன். ரெண்டாவது, மார்த்தாள் மரியாள் அந்த 2 சகோதரிகள் வந்து தன் சகோதரனுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றப்ப 4 நாள் ஆயிடுச்சு லாசருங்கிறவர் இறந்து. அந்த மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தந்தார். எழுப்பினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஆண்டவர் வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப மரியாள் வந்து தன்னோட பாதப்படியிலே உட்கார்ந்து ஆண்டவரோட உபதேசத்தை கேட்டாங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. ஆனா மரித்து உயிர் தெரிந்த லாசர் எங்க போனாருங்கிறதே கொஸ்டின் தான். அப்பேல ஏசப்பா சொல்றாரு, லூக்கா 10:42. ஏம்மா அவர் கல்லறையிலேருந்து எழுந்து 4 நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாருமா, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாருமா. எப்ப தேவ சித்தம் செய்வீங்க நடுவர் அவர்களே? இல்லம்மா, தேவகளைக்காரங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? தேவ சித்தம் செய்யறவங்களா அவங்களுக்கு ரெஸ்ட்டுங்களா கிடையாது நடுவர். என்ன நீங்க சொல்லுங்க. அப்போது லூக்கா 10:42 போட்டிருக்கு, மரியாளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு மரியாளை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. மூன்றாவதாக சீசர்கள்னு ஸ்டீபன் பிரதர் பேசினாங்க. உண்மைதான் சொல்லிருக்காரு. அந்த 12 சீசர்களும் ஆண்டவர் அற்புதம் செய்யறப்ப மட்டும்தான் கூட இருந்தாங்க. ஆண்டவர் சிலுவை பாடு மரணத்துல மார்க் 14:50 போட்டிருக்கு, சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் போட்டிருக்கு. ஏதாவது வாங்க சொல்லிருப்பாரு, போயிருப்பாரு. அப்ப மகதலேனா மரியாளுக்கு யோவான் 20:1-2 போட்டிருக்கு, அவங்க இருட்டோட எழுந்து தேவனை 3ஆவது நாள் காண்றதுக்கு போறாங்க. போய் முதல் தரிசனம் பெற்றவங்க யாருன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட தான் நடுவர். ஆமாங்கம்மா, அது முதல் தரிசனம் நீங்க தான் முன்னைக்கிட்டி வாங்கிட்டு வைட்டீங்களா? மகதலேனா மரியாள் வந்து 2 பேர் வந்து நடுவர் அவர்களே, கொஸ்டின் நமக்கு அதிக ஆர்வம் பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஒத்துக்கிறோம். மகதலேனா மரியாள் தான் இருட்டோட எழுந்து ஓடி ஆண்டவரோட முதல் தரிசனம் பெற்றவங்க பெண்ணு தான். அதே மாதிரி முதல் சுவிசேஷமும் அறிவிக்க மகதலேனா மரியாள் ஓடினாங்க. யோவான் 20:18 போட்டிருக்கு. இத்தனை காரியம் நாங்க செஞ்சோம். ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்தவனே தோமா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாருமா? உங்க விழாவில் நான் கையை போட்டால் ஒழிய உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான். ஓ, அப்படி சொல்லிட்டாரோ? சரி. இறுதியாக ஒரு உரையை கூடி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்கம்மா. மாநிலத்துல கிரஹாம் ஸ்டெயின் அவர் வந்து மிஷினரியா வந்தாங்க. மிஷினரியா வந்தப்ப இந்த இதை வந்து நம்ம யாரால இன்ற வரைக்கும்
மறக்க முடியாது. கண்டிப்பாக அவங்க வந்தப்ப வந்து ஜீப்ல வந்து தன்னோட பிள்ளைகளோட எரிக்கப்பட்டாங்க. எரிக்கப்பட்டு அப்பெல்லாம் அவங்க வந்து மரிச்சிட்டாங்க. அப்போ அந்த நீதிபதி வந்து அந்த அம்மா கிளாடிஸ் அம்மாட்ட கேட்குறாங்க. கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, அவங்கள நான் மன்னிக்கிறேன்னு தேவ சித்தத்தை அவர் செஞ்சாங்க. அதன் நிமித்தம் அந்த குற்றவாளி இப்போ ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வேற என்ன சாட்சி வேணும்? நீங்கள் அதில் ஒன்று விட்டுட்டீங்களே, அதாவது அந்த ரத்த சாட்சியாக இறந்தாங்க பார்த்தலாம், அந்த ரத்த சாட்சியாக இருந்து ஆண்கள் தானே இறந்தாங்க. இறந்ததை காட்டு இப்போது நடுவர் வந்து சொல்கிறதுக்காண்டி ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்கிறனால நீங்கள் பெண்கள் தான் விட்டு கொடுத்து வாக்குவாதம் பண்ணீங்க. அவர்கிட்ட ஒன்றும் செய்ய வேண்டாம், சமாதானப்படுத்தி அந்த அம்மா பேசி முடித்தாங்க. ஆனால் அந்த ரத்த சாட்சியாக இறந்தது அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் தான், ஆண்கள் தான். அது அதை நான் மறுக்கல. அதை சொல்லுங்க. மரித்தாலும் ஆண்டவரோட ஊழியத்தை தொடர்ந்து செய்தது அந்த அம்மாவோட முடிவுங்கிறத நான் என்னோட ஆணித்தனமான உரையா சொல்றேன். இப்ப கடைசியா ஒரு நாள் பாஸ்டர் ஐயா அங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. எங்க பாஸ்டர்மா ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சாங்க. நான் வேதத்திலையும் சொல்லிட்டேன், நடைமுறையிலையும் சொல்லிட்டேன், இப்ப எங்க பாஸ்டர்மாவையும் சொல்லிட்டேன். இத்தனையும் கேட்டுட்டு நீங்க பெண்களே என்று முடிவை கூறும்படி என் பணியுடன் வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. என்ன இப்படி பேசி முடிச்சிட்டாங்க? எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டரும் பாஸ்டம்பளை சொல்லி முடிக்காங்க. 3 பேரும் அப்படியே பேசுகிறாங்க ஐயா. வேறு யாரும் சாட்சி சொல்ல மாட்டோம், பாஸ்டரும் பாஸ்டரும் அப்போ ரெண்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ. சோத்திரம். சரி, அடுத்து வர நம்ம ராஜா வராங்க. அவர் ராஜா மாதிரி கம்பீரமாக வரார் பாருங்களேன். எல்லாரும் கிளாக் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இங்கே கூடியிருக்கிற யாவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களை தேவ சித்தத்தில் அதிகம் ஆர்வம் காட்டுவது ஆண்களா பெண்களா, இதான் தலைப்பு. அப்படிதான் தலைப்பு. மறந்துறையும் பார்த்தேன். நம்ம எப்பவுமே இந்த ஆப்போசிட் இருக்கிறவங்க வேதத்தை சரியாக படிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மறந்துருப்பாங்க, ஞாபகப்படுத்துருங்க. ஆமாம், அந்த ஒரு வார்த்தையை தான் எப்பவுமே பிடிப்பாங்க அவங்க. ஆமாம், அதை ஒன்று தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. பாஸ்டும் பாஸ்டாமா பிடிச்சிக்கிட்டாங்க. ஆமாம், நான் அப்போ தான் அதை சொல்கிறேன். வேதத்திலே முதலாவது தேவ சித்தத்தை மீறினது யார்? ஆணும் பெண்ணுமாக படைத்த ஏவாள் தான் முதலாவது வேதத்திலே தேவ சித்தத்துக்கு மீறினது. வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டோட நோக்கம் என்ன? மல்கியா வந்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒருவனை அளவாக படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவனையே படைத்தார்? அப்போ தேவ சித்தம் என்ன? அவர் ஒருவனை படைத்து அவர் மூலம் பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் தேவ சித்தம். அந்த பக்தியுள்ள சந்ததியை வந்து அவங்க வந்து மீறினது யார்? ஏவலாகிய ஒரு பெண். அதை வந்து யாரும் மறக்க முடியாது. சரிங்களா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், சகோதரர்கள் ஆபிரகாம் பற்றி பேசுனாங்க. அந்த ஆபிரகாம் வந்து விசுவாசிகளின் தகப்பன்னு சொல்கிறாங்க. ஆபிரகாம் வந்து 100வது வயதில் தான் அவருக்கு குழந்தை பிறக்குது. அது வரைக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தை தான் சொல்கிறாரு, நான் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடலின் மணலை போலவும் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா சாரளமாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சிரிக்கிறாங்க அந்த வார்த்தைக்கு. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்த அந்த சந்ததியை இன்ன வரைக்கும் நம்ம இஸ்ரேல் அப்படிங்கிற நாடே ஆபிரகாம் விசுவாசிக்க போய் தான் விசுவாசம் தகப்பன்னு நம்ம பைபிள் வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசம் தகப்பன்னு ஆகிறோம் சொல்லிட்டீங்க. விசுவாசி தாய்மாரி அவங்க சொல்லல, அதனால அவங்க சிரிச்சாங்க. வேற ஒன்றும் வேதத்தில் எழுதல. அவங்க சிரிச்சதுனால தான் அந்த ஆண்டவர் சொல்லலை. தேவ சித்தத்தின்படி அவங்க இருந்து செவி கொடுக்கல. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு வேதத்திலே ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாக இருக்கான் அப்படின்னு யோபு சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் யோபுவின் மனைவி என்ன சொல்கிறாங்க? நீ இன்னுமா உயிரோடு இருக்கிறே, தேவனை தூசித்து ஜீவனை அப்படி விடும் அப்படின்னு யோபுவோட மனைவி சொல்கிறாங்க. அப்போ அதை பெண்கள் எங்கே போயிட்டாங்க? தேவ சித்தத்தை அவங்க செவி கொடுக்கணுமா இல்லையா? ஏன் அவங்க செவி கொடுக்கல? அது கொஞ்சம் கோபத்தில் சொல்லியிருப்பாங்க ஐயா, அதெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தலாமா? சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லோத்து வந்து சோதம் குமர பட்டணத்தை விட்டு வெளியில் போகும்போது அந்த பட்டணத்தை வந்து நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் வந்து கீழ்ப்படிந்து இந்த பட்டணத்தை விட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அம்மா கீழ்ப்படிந்தாங்களா? தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்குதான் இன்ன வரைக்கும் நினைவு சின்னங்களா அவங்க தூணாக இருக்குது. அதை வந்து யாரும் மறக்கவே முடியாது. நீங்கள் கீழ்ப்படி சொல்லி கொடுத்துருக்கணும், மறந்துட்டீங்களா? சரிங்களா? இப்போ எதுன்னு நல்லா சொன்னாங்க. யோசேப்பு வந்து என்ன சார் ரகசியமாக தள்ளிவிட ஆலோசனை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு மேலேயும் படிக்க மாட்டாங்க, கீழேயும் படிக்க மாட்டாங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் சொல்கிறேன். யோசேப்பு நீதிமானாக இருந்தபடினாலே ரகசியமாக தள்ளிவிட ஆலோசனை பண்ண வேதம் சொல்லுது. இப்போ வேதத்தில் என்ன இருக்குது? மரியாள் நீதிமானாக இருந்தான்னு சொல்லலை, யோசேப்பு நீதிமானாக இருந்தாலும் வேதத்தை சொல்லுது. சரிங்களா?
அதான் இவரே நீதிமான் சொன்னாரு. ஆமா. இப்போ அவங்கள நீதிமான் சொல்ல முடியாது, பெண்மான்களும் சொல்ல முடியாது. நீதிமான் ஆண்கள் தனியா சொந்தம். அதுதான் ஆண்டவர் பைபிள்ல என்ன போட்டிருக்கு, யோசேப்பு நீதிமான் தான் போட்டிருக்குது. அப்போ அதை யாரும் மறக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் வந்து முதலாவது ஓடி கல்லறைக்கு போயிட்டாங்களாம். ரைட்டு, நான் உண்மைதான் மறக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காட்சியை பார்க்கும்போது அவங்களே முதல்ல என்ன செய்யலை, நம்பலை. அவர் பார்த்தவொன்னே என்ன செய்கிறாங்க, நாங்கள் தோட்டக்காரர் நினச்சிட்டு அந்த அம்மா அவங்ககிட்டே அழுகிறாங்க. இயேசுக்கிட்டே பாருங்கள், நாங்கள் தோட்டக்காரர் நினச்சிட்டு ஐயா இயேசுவின் சரீரத்தை கொடுத்தா கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன தோட்ட வேலை பார்த்ததுனால தோட்டக்காரா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா. ஆமாம், அவங்களுக்கு இன்னும் கண்கள் திறக்கப்படவே இல்லையே. என்ன அவங்க ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருந்ததுன்னா அவங்க தோட்டக்காரா இருக்கலாம். எல்லாமே அவசரம் தான், யாரை பார்த்தா தோட்டக்காரர் நினச்சிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவே முன்னாடி நின்னா நாங்கள் தோட்ட நம்ப மாட்டாங்க. அவங்க தோட்டக்காரர் நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்க நல்லா பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்போஸ்தலர் பற்றி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போஸ்தலர் வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் கூட இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் வச்சு ஆண்டவருடைய திட்டம் எப்பவுமே வந்து தவறாக இருக்காது. ஆண்டவர் ஒன்று முடிவெடுத்தால் அது வந்து கரெக்டாக நிலைத்து நிற்கும். சரிங்களா? அந்த அப்போஸ்தலரில் எல்லாருமே வந்து தேவ சித்தத்தின்படி செஞ்சாங்க. இறுதியாக நம்ம சொல்லிடுறேன், சொல்லுங்க. இந்த பட்டணத்துக்கு இப்போ நம்மளோட நீங்கள் நான் எனக்கு ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டோடைய அப்போஸ்தலர் ஒருவராகிய தோமா, அந்த தோமா என்ன சொன்னாங்க, இயேசு விழாவை தொட்டு பார்த்ததை நம்புன்னு சொல்கிறாங்க. அந்த தோமா வந்து இந்தியாவுக்கு கிபி 52ஆம் ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் 52ஆம் ஆண்டு இந்தியா தேசத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து இரத்த சாட்சியாக மறுத்திருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இருக்கிற எல்லா சீசர்களுமே எல்லாரும் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறுக்க. யாரும் வந்து அவருடைய இன்னைக்கு கூட செய்தியில் பாஸ்டர் சொன்னார், ஒரு சீசரோட இயற்கையாக மரணமாகலை, ஆண்டோடைய சித்தத்துக்காக செய்யப்படுத்தாங்க. ஆண்டோடைய சித்தம் என்ன, நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சீசராக்கி அவங்களே வந்து சுவிசேஷ அறிவிங்கள் அங்கே வார்த்தைக்கு எல்லா சீசர்களும் கட்டுப்பட்டாங்க. யாருமே வந்து மறுத்துருவ சொல்லலை. அதுக்காக ரத்த சாட்சியாக தங்கள் உயிரையே பணையம் கொடுத்தாங்க நடுவர்களே. இறுதியாக நான் ஒன்று கூட கூறுகிறேன். இந்த நம்ம சிவாசி பட்டணத்தை வந்து ராக்லாண்ட் ஐயர் அவர் வந்து இந்த பட்டணத்தில் வந்து தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தாராம். அதை வந்து யாருக்குமே தெரியுமா? தொப்பியில் கூழ் வாங்கி கொடுத்து அவர் பெரிய ஒரு செல்வந்தர், பெரிய ஒரு வசதி படைத்தவர். இந்த ஆண்டோடைய சுவிசேஷ அறிவிப்புக்காக தேவ சித்தத்துக்காக இந்த பட்டணத்தில் வந்து அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ன வரைக்கும் கல்லறை நம்ம இந்த பகுதியில் இருக்குது. சரிங்களா? ஆகவே நான் இந்த வார்த்தைக்காக எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த தேவ சித்தத்தின்படி ஊழியத்தை சென்படி செய்கிற ஆண்களே என்று சொல்லி வாய்ப்பு தீர்ப்பு தரும்படி உங்களுக்கு நான் நன்றியோடு உரைய முடிக்கிறேன். பார்த்தீங்களா, ரெண்டு பேரும் சமமாக பேசி முடிக்கிறாங்க. அவர் வந்து பெண்கள் தான் நினைக்கிறாங்க, ஆனால் இவர் வந்து ஆண்கள் தான் நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் நம்ம என்ன தீர்ப்பு சொல்ல முடியும்? ஆனால் பெண்கள் அந்த காலத்தில் அதிகமாகவும் ஊழியம் பார்த்துருக்குறாங்க, ஆண்களும் ஊழியம் பார்த்துருக்குறாங்க. யாருமே நம்ம குறைபடுத்தி சொல்ல முடியாது. ஆனால் இப்போ உள்ள காலத்துலேயும் இப்போ வர்றவங்களும் ஆண்களுக்கு பெண்கள் வந்து உதவி இருந்து இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்களா, நம்ம ஐயா பாச ஐயா மாதிரி செலவி மாதிரி அவங்க பாசத்துக்கு துணையாக இருக்கிறாங்க, இவங்க துணையாக வந்து ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே நம்ம சார்பாக தான் பேச முடியும். ஆண்கள் தான் இந்த இடத்துல உயர்ந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பெண்கள் தான் அந்த இடத்துல உயர்ந்துன்னு சொல்ல முடியாது. பெண்கள் ஊழியத்தையும் செய்யும்படி அந்த காலத்திலே ஆண்டவர் கட்டளை இட்டுக்கிறார். அதாவது சொன்னாங்க, தம்பி என்ன சொன்னாங்க, பொங்கல் அதிக ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வசனம் மத்திய கடைசி 28ஆம் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தின்படி எல்லாருமே நம்ம ஊழியம் பார்க்குறோம். எல்லாமே ஊழியம் பார்க்கறனால இது ஆண்களும் கலந்துருக்காங்க, பெண்களும் கலந்துருக்காங்க. பெண்கள் மட்டும்தான் ஊழியம் பார்க்குறாங்க நான் சொல்ல முடியாது, ஆண்கள் மட்டும்தான் ஊழியம் பார்க்கன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ஊழியத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. இனி வருங்காலத்திலையும் இந்த ஊழியத்தை தேவ விசுவாசி பிள்ளைகள் அனைவரும் செய்வாங்க என்று விசுவாசிக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தை இதோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் அந்த பட்டிமன்றத்தை பார்த்த எல்லா மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும். அதுக்கு எல்லாருமே சமமாக ஊழியம் பார்க்குறோம், ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது, எல்லாருமே சமமாக ஊழியம் பார்க்குறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.